Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது கேஸ் அடுப்பை தண்ணியே யூஸ் பண்ணாம நிமிஷத்துல எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்றதுன்னு தான் ரெண்டு பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் க்ளீனிங் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ இல்லைன்னா ஏதாவது பழைய துணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டிஷ்யூவை வச்சு அடுப்பை இந்த மாதிரி நல்லா தொடச்சி விடுங்க. அடுப்பில் ஒட்டியிருக்க எண்ணெய் பிசுக்கு, அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டு துகள்கள், அது எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த டிஷ்யூ வச்சு ஃபஸ்ட்டு ரஃப்பாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் டிஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை துணியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மடித்து வச்சு க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக அழுக்காயிடுச்சுன்னா இன்னொரு சைடு மடித்து அதே துணி இல்லை டிஷ்யூவை நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், நம்ம அடுப்பில் இருந்த காஞ்சு போன சாப்பாட்டு துகள்கள், அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம டிஷ்யூவில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம க்ளீனிங் சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த பிராண்ட் பேஸ்ட் இருந்தாலும் ஓகே தான். இப்போது ஒரு அரை மூடி வினிகர் மட்டும் இந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட 100% எஃபெக்டிவ் சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு தான் இப்போ நம்ம அடுப்பை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணின சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பழைய ஸ்க்ரப்பர் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இதை வச்சு இப்போ நான் ஒரு சைடு அடுப்பை தான் க்ளீன் பண்ண போகிறேன். இன்னொரு சைடு அடுப்பை நான் இன்னொரு சொல்யூஷன் வச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். நம்ம ரெடி பண்ணின சொல்யூஷனை இந்த மாதிரி அடுப்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டே வாங்க. நான் பர்னர் பிளேட்டையும் இதே சொல்யூஷன் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சைடு அடுப்பு ஃபுல்லாக வினிகர் அண்ட் பேஸ்ட் சொல்யூஷனை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரை டிஷ்யூ இல்லைனா ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. பாருங்கள், நான் துடைக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். துடைக்கிற ஏரியாலாம் எந்த அளவுக்கு க்ளீனாக மாறி இருக்குன்னு. ஒருவேளை உங்கள் அடுப்பில் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சொல்யூஷனோட நீங்கள் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி அடுப்பை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் க்ளீனிங் மெத்தட் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஷாம்பூ ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட இன்னொரு எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை வச்சு அடுப்பை க்ளீன் பண்ணலாம். ஷாம்பூ அண்ட் வினிகர் சொல்யூஷனை இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் தொட்டு அடுப்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. பர்னர் பிளேட்டையும் இதே சொல்யூஷன் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அடுப்பு ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வாங்க. ஷாம்பூ எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் வினிகர் எந்த கரையாக இருந்தாலும் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிடும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் போகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சொல்யூஷன் கூட பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கஷ்டமான ஸ்டெயினாக இருந்தாலும் ஈஸியாக போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரை டிஷ்யூ இல்லைனா துணி வச்சு அடுப்பு ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுருங்க. நான் துடைக்கிற ஏரியாஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக மாறி இருக்குன்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அடுப்பில் இருந்த எண்ணெய் பிசுக்கு, அந்த சாப்பாட்டோட கரை எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. நம்மளோட அடுப்பு இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் ஷைனிங்காக மாறிடுச்சுன்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் பர்னர் பிளேட், அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணின சொல்யூஷன் வச்சு தான் வாஷ் பண்ணினேன். இந்த சொல்யூஷனில் நீங்கள் அடுப்பை க்ளீன் பண்ணும்போது உங்கள் அடுப்பில் இருக்க பேட் ஸ்மெல்லும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் நார்மலாக டிஷ்வாஷ் லிக்விட் இல்லைனா சோப் வச்சு க்ளீன் பண்ணுறதை விட இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணியும் மிச்சமாகும். அடுப்பு க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சொல்யூஷன் இருந்துச்சு. இப்போ இந்த சொல்யூஷனை வச்சு நான் கிச்சன் சிங்க்கை தான் க்ளீன் பண்ண போகிறேன். நம்மளோட கிச்சன் பைப்பை கூட நம்ம சேம் சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட சிங்க் எவ்வளோ க்ளீனாக மாறிடுச்சுன்னு. என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும்.
தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.